Christmas, Merry Christmas. Happy Christmas, Happy Christmas, Merry Christmas. இயேசு பிறந்தாரே பெத்லஹேமிலே, இயேசு பிறந்தாரே பெத்லஹேமிலே. பாலனாங்கள் கூடி வந்தோம், வாழ்த்து பாடல் பாட வந்தோம், நல்ல செய்தி கூறுவோம், நடனமாடி பாடுவோம். Happy Christmas, Merry Christmas, Hallelujah. Happy Christmas, Merry Christmas, Hallelujah. இயேசு பிறந்தாரே பெத்லஹேமிலே, இயேசு பிறந்தாரே பெத்லஹேமிலே. பாலனாங்கள் கூடி வந்தோம், வாழ்த்து பாடல் பாட வந்தோம், நல்ல செய்தி கூறுவோம், நடனமாடி பாடுவோம். Happy Christmas, Merry Christmas, Hallelujah. Happy Christmas, Merry Christmas, Hallelujah. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் என்பது எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது. இந்த பண்டிகை நாட்களிலே நம்முடைய வீடுகளையும் நம்முடைய ஆலயங்களிலும் ஸ்டார், கிறிஸ்மஸ் மரம், குடில், கிறிஸ்மஸ் தாத்தா, கேரல்ஸ் போன்ற இவைகளின் மூலமாக தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படியான ஒரு செயலை நாம் இந்த மாதத்திலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த ஏசாயா என்று சொல்லப்படுகிற பெரிய தீர்க்கதரிசி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே பிறப்பார், அவருடைய பிறப்பு ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி அவன் அதை வெளிப்படுத்துகிறத வாசிக்கிறோம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் இருளின் வல்லமைக்குள்ளாக, இருளின் அதிகாரத்துக்குள்ளாக, இருள் என்று சொல்லப்படுகிற இந்த தேசத்திலே வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக இயேசு இந்த உலகத்திலே ஒரு பெரிய வெளிச்சமாக அவர் தோன்றினார். இந்த இருள் என்பது பிசாசும், பெரிய வெளிச்சம் என்பதும் நம்முடைய ஆண்டவரும் இயேசுவுமாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இருள் என்று சொல்லப்படுகிற பிசாசும், இந்த உலகத்திலே வெளிச்சத்தை தரக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் இங்கே காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சங்கீதத்தின் புஸ்தகம் 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு கூட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவன் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இருள் ஒரு சத்துருவாகவும், அந்த சத்துரு தாவீதின் வாழ்க்கையிலே அவனை நசுக்கி அவனை மரித்தவனைப் போல அவனை இருளிலே இருக்க பண்ணுகிறான் என்று சொல்லி அந்த இருளை குறித்தும், இருளென்று சத்துரு அவன் வாழ்க்கையில கிரிய செய்ததை குறித்தும் அவன் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில் அவன் நடக்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4 வசனத்திலே சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், காரணம்
என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மிடத்திலே வரும்போது நம்மை இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்தின் பாதைகளுக்குள்ளே அவர் நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார். ஆம், சத்துரு என்கிற பிசாசு இருளின் அதிகாரமாயிருந்து பாவம் என்கிற இருளினாலும், சாபம் என்கிற இருளினாலும், வியாதி என்கிற இருளினாலும், மரணம் என்கிற இருளினாலும் தாவீதை போல நம்மையும் அடிமைப்படுத்தி நம்மை நசுக்க பார்க்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்கப்பட்ட காலத்திலே பிதாவுடைய சித்தத்தின்படி மரியாள் என்று சொல்லப்படுகிற தாயின் கர்ப்பத்திலே அவர் உருவாகி மனிதனாய் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சுவிசேஷம் 1:9 வாசிக்கும் போது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் வெளிச்சத்திலே கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். யோவான் சுவிசேஷம் 8:12 வாசிக்கும் போது, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நிறைய வெளிச்சங்கள், நிறைய ஒளிகள் காணப்படுகிறது. ஆனால் அவைகளிலே ஜீவ ஒளி என்று சொல்லப்படுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இருளில் இருக்கிற நம்மை விடுதலையாக்கும்படி ஜீவ ஒளியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரே, அந்த நாள்தான் கிறிஸ்மஸ் ஆய் காணப்படுகிறது. இயேசுதான் மெய்யான ஒளி. ஒருவேளை நீங்கள் பாவம் என்கிற இருளிலே, சாபம் என்கிற இருளிலே, வியாதி என்கிற இருளிலே, மரண பயம் என்கிற இருளிலே நீங்கள் இருந்தால் பயப்பட வேண்டாம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இயேசுவிடத்திலே வாருங்கள். அவர் உங்களை ரட்சித்து விடுதலையாக்கி உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் பிறந்து இருளை நீக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக அவர் நம்மை மாற்றுவார். இந்த கிறிஸ்மஸ் உன்னை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற கிறிஸ்மஸ் ஆக ஆண்டவர் நமக்கு மாற்றுவாராக. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். இயேசுவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே இருளில் இருக்கிற எங்களை தேடி தெய்வமாகி நீர் மனிதனாக இந்த உலகத்திலே கடந்து வந்து எங்களை பாவம் என்கிற இருளிலிருந்து, வியாதி என்கிற இருளிலிருந்து, சாபம் என்கிற இருளிலிருந்து, மரண பயம் என்று சொல்லப்படுகிற இருளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஜீவ ஒளியின் பாதையிலே எங்களை நடத்தும்படியாக நீர் பிறந்த இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை தியானிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய இருளை நீக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. வறுமையிலும், கஷ்டத்திலும், தரித்திரத்திலும், கடன்பார பிரச்சனையிலும், கண்ணீரோடும் ஆண்டவரே நான் வாழ்வதை விட மரித்து போவது நல்லது என்று சொல்லி பிசாசு அவர்களை நசுக்கி ஒடுக்கி அவர்களுக்கு மரண பயத்தை உண்டாக்கி ஒருவேளை இருளில் இருப்பார்கள் என்றால் இந்த வேத வசனம் அவர்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் அவர்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கத்தக்கதாக தேவரீர் அற்புதங்களை செய்யும். அவர்கள் வீடுகளிலும் ஆண்டவரை ஆலயங்களிலும் காணப்படுகிற அந்த ஆண்டவரை ஒவ்வொரு ஸ்டாரும் அது எரிந்து பிரகாசிக்கிறது போல இந்த நாட்கள் எங்களுடைய ஜனங்கள் உமக்காக எரிந்து பிரகாசிக்க தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும். உம்முடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறபடியினாலே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திவிடும். ஆசீர்வதியும். எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கிறிஸ்மஸ் இந்த நல்ல நாளில் நாம் யாவரும் சேர்ந்து கூடி அன்போடு பண்போடு ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். அன்போடு பண்போடு ஆடி பாடி
இயேசு பாலனை போற்றிடுவோம். கிறிஸ்மஸ் இந்த நல்ல நாளில் நாம் யாவரும் சேர்ந்து கூடி அன்போடு பண்போடு ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். அன்போடு பண்போடு ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். வானில் தூதர் தோன்றி நின்று வாழ்த்து கூறினரே, மேய்ப்பர் கூட்டம் இயேசுவை காண விரைந்து எழுந்தனரே. வானில் தூதர் தோன்றி நின்று வாழ்த்து கூறினரே, மேய்ப்பர் கூட்டம் இயேசுவை காண விரைந்து எழுந்தனரே. உன்னதத்தில் என்றும் தேவனுக்கு மகிமை, மனுஷனை பிரியம் கோவில் சமாதானம் இன்றும் என்றும் உண்டாகட்டும். உன்னதத்தில் என்றும் தேவனுக்கு மகிமை, மனுஷனை பிரியம் கோவில் சமாதானம் இன்றும் என்றும் உண்டாகட்டும். கிறிஸ்மஸ் இந்த நல்ல நாளில் நாம் யாவரும் சேர்ந்து கூடி அன்போடு பண்போடு ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். அன்போடு பண்போடு ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். வானில் தோன்றிய நட்சத்திரம் ஞானிய கண்டனரே, விண்ணை ஆளும் மன்னவர் பிறப்பை நன்றே அறிந்தனரே. வானில் தோன்றிய நட்சத்திரம் ஞானிய கண்டனரே, விண்ணை ஆளும் மன்னவர் பிறப்பை நன்றே அறிந்தனரே. மன்னனேசு பிறப்பை காண விருந்தனரே, பரிசு தந்தனரே, பணிந்து நின்றனரே உலகின் மீட்ட இயேசு பாலனை. மன்னனேசு பிறப்பை காண விருந்தனரே, பரிசு தந்தனரே, பணிந்து நின்றனரே உலகின் மீட்ட இயேசு பாலனை. கிறிஸ்மஸ் இந்த நல்ல நாளில் நாம் யாவரும் சேர்ந்து கூடி அன்போடு பண்போடு ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். எல்ஷடாய் திருச்சபையின் வட மாநில ஊழியங்கள். உத்தரப்பிரதேசத்தில் சோன்புத்ரா மாவட்டம் பட்டுவாடா என்கிற கிராமத்தில் மலைவாழ் மக்கள் மத்தியிலே எங்களது ஊழியங்கள் நடைபெறுகிறது.